ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி ஒரு ஃபார்ம் இது மாதிரி வந்திருக்கோம் பாருங்கள். மாங்காய் என் தலை மேலே எப்படி தொங்குது. ஸோ இன்றைக்கி நாட்டுக்கோழி வாங்க வந்திருக்கோம். நாட்டுக்கோழி அண்டு வாத்து ரெண்டுமே. ஸோ பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி பாருங்க, ஒன்று என்ன சைஸில் இருக்குது. ஹலோ, ஃபுல்லாகவே நாட்டுக்கோழி தாங்க. அப்படியே மரம் ஃபுல்லாக மாங்காய். அந்த சைடு பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் ஆப்பிள், சீத்தாப்பழம். அண்ட் இங்கே ஃபுல்லாக கீழே பார்த்தீங்கன்னா செமையான என்னது இது பப்பாயா. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நார்மல் கோழி. ஸோ இதுக்கு சாப்பாடு அப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கேரட்டு, ஸ்வீட் பொட்டாட்டோ, அப்புறமா வாட்டர் ஆப்பிள், இந்த மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு டைலாக் அடித்தார், இதெல்லாம் ஒன்றா வந்து கோழி சாப்பிட்றது, நம்ம கோழியை சாப்பிட்டோன்னா எல்லா இதுவும் நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி. இதுதான் டர்க்கி கோழிஸ், வான் கோழி. இது ஒரு கோழியே 5 கிலோக்கு தேருமா. வயிட்லேயும் இருக்குது. சவுண்டு நல்லா இருக்கு சவுண்டு. நம்ம சவுண்ட் கொடுத்தா அதுவும் கொடுக்குது. ஓ சூப்பர். அங்கே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி நம்மளுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. மரம் ஃபுல்லாகவே மாங்காய். அதே மாதிரி மாங்காவும் இங்கே உள்ளே விற்கிறாங்க. கேஜி பார்த்தீங்கன்னா 50 ருபீஸ் அப்படின்ட்டு. நானும் ஒரு 10 கிலோ மாங்காய் வாங்கியிருக்கேன். பப்பாயா பார்த்தீங்கன்னா ரெட் லேடி எவ்வளோ சின்ன மரத்துலேயே வந்து எவ்வளோ சூப்பராக காய்ச்சிருக்கு. இங்கே எல்லாமே சேல்ஸுக்கு உண்டா. சீத்தாப்பழம் பாருங்கள், நிறைய அதுவுமே காய்ச்சிருக்கு. மாங்காய் பழத்தை வாங்கி போட்டாச்சு. வெரைட்டிஸாக இருக்குது. எனக்கு பழத்தை பேரெல்லாம் தெரியாது நிஜமாகவே. அண்ட் இதெல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஆர்கானிக் ஃப்ரூட்ஸு. ஸோ இன்னும் கொஞ்சம் டிக்கிலையும் போட்டு வச்சுருக்கேன். பாருங்களேன், ஃபுல்லாக மாங்காய் மரம். கொத்து கொத்தாக மாங்காய் காய்ச்சிருக்கு. ஃபுல்லாகவே மரம் ஃபுல்லாகவே மாங்காய் தான். ஸோ எனக்கு இந்த மாதிரி இயற்கையான இடம் ரொம்பவே பிடிக்கும் எப்போவுமே. இடத்துல பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது காய் ஒன்றும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி இயற்கையான விஷயம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.